கேஒய்சி ஆவணங்களை கேட்டு வாடிக்கையாளர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என வங்கிகளுக்கு ஆர்பிஐ ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார். நோ யுவர் கஸ்டமர் எனப்படும் வாடிக்கையாளர் விவரங்களை அறிந்து கொள்ளும் ஆவணப்பதிவு முறையானது வாடிக்கையாளர்களின் அடையாளத்தை அறிந்து கொள்ளவும் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கவும் 2002ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கான ஆவணங்களை கேட்டு வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் வாடிக்கையாளர்களை அடிக்கடி தொந்தரவு செய்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா வங்கிகளுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், கேஒய்சி பதிவுக்காக வாடிக்கையாளர்களை மீண்டும் மீண்டும் அழைப்பதை வங்கிகள் தவிர்க்க வேண்டும். ஒரு வாடிக்கையாளர் ஒரு நிதி நிறுவனத்திற்கு ஆவணங்களை சமர்ப்பித்த பின்னர் மீண்டும் அதே ஆவணங்களை அவர்களிடம் இருந்து வாங்க வேண்டிய அவசியமில்லை. மத்திய தரவு தளத்தில் இருந்து வாடிக்கையாளரின் விவரங்களை வங்கிகள் பெற முடியும். ஆனால் பெரும்பாலான வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் தங்கள் அலுவலகங்களை மத்திய தரவு தளத்தில் இருந்து தகவல்களை பெற அனுமதிப்பதில்லை. இதனால் வாடிக்கையாளர்கள் இத்தகைய சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. கேஒய்சியை மீண்டும் மீண்டும் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையால் வாடிக்கையாளர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இதுகுறித்த புகார்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. புகார்களுக்கான தீர்வுகளுக்காக வங்கியின் நிர்வாக இயக்குநர்கள் முதல் கிளை மேலாளர்கள் வரை ஒவ்வொரு வாரமும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவுறுத்தியுள்ளார்.